ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த காளி தேவி இப்போது ஒரு நல்லதொரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே இன்று பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. அது எப்படி உன்னால் இத்தனை நாட்களாக சரி செய்ய முடியாத பிரச்சனைகளையும் ஒரே நாளில் தீர்வு காண முடியும் என்று உன் தாயானவள் என்று நீ என்னிடத்திலேயே கேட்கலாம் என் தங்க பிள்ளையே. உன்னுடைய மனதில் அறியாதவள் நான் அல்லவா என் குழந்தையே. உன்னுடைய மனதில் என்னவென்ன சிந்தனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்த பிறகுதான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வினை கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே. ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது அதை நீ செய்ய வேண்டியதாகத்தானே இருக்கிறது. அதை என்னவென்று தெரிந்து கொள் என் தங்கமே. உடனடியாக பலன்கள் எப்போதும் கிடைப்பதில்லை என்று நினைப்பது நீ வருத்தப்படாதே என் தங்கமே. ஒவ்வொருவருக்கும் அடுத்த நிலையை சென்று கொண்டிருக்கின்றது, அடுத்தடுத்த நிலையை எட்டி கொண்டிருக்கிறார்கள். நீயும் அடுத்த கட்டத்தை யோசித்து அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே என்பதை முதலில் தெரிந்து கொள் என் குழந்தையே. மிக விரைவாகவே எல்லாவற்றையும் நீ முடித்து உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடையத்தான் போகின்றாய் என் பிள்ளையே. என்னிடம் வைக்க வேண்டிய வேண்டுதல் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போனதில்லை என்பது உண்மை என்று உனக்கே தெரியும். அது தாமதமாகத்தான் இருக்கும், ஆனால் அது நிச்சயமாக உன் கையில் கிடைக்க செய்வேன் என் தங்கமே. நீ மனம் விரும்பியவருடைய உன்னிடத்தில் இதையெல்லாம் வந்து சேர வேண்டும் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வைத்து நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். சரியான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதும் என்று உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. உன்னுடைய வீட்டிற்குள் என்னதாலும் சண்டைகளும் சச்சரவுகளாகவுமே இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா என் தங்கமே. என்றாவது 2 நாள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் 3வது நாள் அந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்து விடுகின்றது என் குழந்தையே. ஒவ்வொரு நாளும் நீ இப்படியே கடந்து வரும்போது இதற்கு தீர்வு கிடையாதா தாயே? நான் இப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா? பிரச்சனைகள் வரும்போது நீ எப்படி பேசுகின்றாய் அது மட்டுமல்ல, நீ பேசுகின்ற வார்த்தைகள் மனைமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே நீ சென்று விடுவது போல உனக்குள்ளே எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாயே. இனிமேல் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட சில நேரங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகின்றது. நம்மை நம்பியவர்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் போது நேற்று நம்மோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இன்று நம்மை கண்டால் எரிச்சல் படுவது என்பது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா என் தங்கமே? உன் தாயானவள் தெரியாமல் உன்னிடம் சொல்ல வரவில்லை என் குழந்தையே, என் பிள்ளையே. நீ நினைக்கலாம் நேற்று எழுந்ததும் போல யார் முன்னால் இருந்து சிரித்து பேசினாய், நேற்று உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சந்தோஷத்தை, நீ மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களையும் சில பொல்லாதவர்கள் கண்முன் பட்டிருக்கின்றது. அந்த கண்ணால் இப்போது உனக்கு வாழ்க்கையில் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கும் நிலைக்கு நீ வந்துவிட்டாய் என் தங்கமே. குடும்பத்திற்கில்லேயே உனக்கு இது மாதிரியான செயல்களை சிலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம்? ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நம் வாழ்க்கை மட்டும் இங்கே ஏன் இத்தனை
கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றது என்று நினைத்து கொண்டு உன் மீது கண் திருஷ்டியை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அதனால்தான் நேற்று சந்தோஷமாக இருந்த உறவு இன்று உன் மீது வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கின்றது என் தங்கமே, என் பிள்ளையே. ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே என் தங்கமே. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேற, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அதனால் அவர்கள் போல வாழ வேண்டும், அவர்கள் போல வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது, நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உனக்கு தோல்விகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. அதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே. சொல்லும் பட்சத்தில்தான் நான் இருக்கின்றேன். சொல்லும்படியானும் படலாம், கண்ணாடி மட்டும் படக்கூடாது. சொல்லடி பட்டாலும் பரவாயில்லை, கண்ணடி பட்டுவிடக் கூடாது என் பிள்ளையே என்று சொல்வார்கள். நீ முயற்சிகளை அதிகமாக செய்யும் போது உன் மீது கண்திருஷ்டி பட்டு விட்டது. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இது செய்ய நல்ல பெயரை எடுத்து விடலாம் சரி, அந்த நேரத்தில் கண்திருஷ்டி மேல் விழுந்து விடுகின்றது என் குழந்தையே. நீ இப்போது என்ன நினைக்கிறாய் தெரியுமா? உன் தாயானவள் சொல்லும் கண் திருஷ்டி என்பது பொல்லாதது என்று சொல்கிறாய் என் தங்கமே. அது விழுகின்றது என்பதற்காக நான் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது என்னுடைய வேலைகளை நான் சரிவர செய்யாமல் இருக்க முடியுமா? மற்றவர்களுக்காக பயந்து பயந்து நான் எதையுமே செய்யாமல் வெளியில் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா என்று எண்ணத்தில் நீ என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே, என் குழந்தையே, என் தங்கமே. நான் சொல்வது நிச்சயமாகத்தான். ஆனால் உண்மை என்றால் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும்படி வாழ்வதற்கும் கண்திருஷ்டி என்பது நிச்சயமாக விழுகத்தான் செய்யும். ஆனால் நீ எப்படி இருந்தாலும் அவர்கள் மீது அந்த கண்திருஷ்டியை போடத்தான் போகிறாய். ஆனால் அதற்கு தீர்வு என்பதை நீ உனக்குள் சொல்லிக் கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஆனால் என் பிள்ளையே, நீ அதை எப்போதும் சரியாக பின்பற்றி வர வேண்டும். அப்படி செய்யும் போது உன் முயற்சியில் எல்லாம் சரியாக நடக்கும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் உனக்கு நிறைவேறாதது அனைத்தும் நிறைவேறியபடியும் புரியும் என் தங்கமே. உன் தாயானவள் சொல்வது போல இதை செய்துவிட்டால் உனக்கு வருகின்ற கண்திருஷ்டி அனைத்தும் அத்தோடு போய்விடும், உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்கமே. இதையெல்லாம் சரியாக நடத்த வேண்டும் என்றால் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்று உன் தாயானவள் சொன்ன இந்த 2 பொருள்களையும் உன்னிடத்தில் எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதனை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அல்லது எப்போது உன் வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கின்றதோ அது போன்ற வேளைகளில் இதை செய்ய வேண்டும். அதற்கு என்னதான் பொருட்கள் தேவைப்படுகிறது தெரியுமா என் பிள்ளையே? மிளகாய் தலையில் சுற்றி அடுப்பில் போட்டுவிடு. இதை நீ கண்டிப்பா அல்லது இதை ஒரு பரிகாரம் என்று கூட கூடலாம். இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை இப்போது நான் உனக்கு சொல்லி விடுகின்றேன். அதற்கு நீ நல்ல மிளகு ஒரு 10 அல்லது 15 எண்ணிக்கையில் எடுத்துக்கொள் வேண்டும் என் தங்கமே. அதே அளவு கல்லுப்பு நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த 2ஐயும் உன்னுடைய வலது கையில் மடித்து வைத்து கிழக்கு பார்த்து நின்று கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்றால், உன் குழந்தை நாளை விடியல் காலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நேரத்திற்குள் நீ இதை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த கண்திருஷ்டி செய்துவிட வேண்டும். இரவு நேரம் விட்டால் என்றால் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இது போன்ற உன்னுடைய கண்திருஷ்டியை நீ போக்கி விடலாம் என் குழந்தையே. இது செய்வதற்கான நேரமாக இருக்க வேண்டும். இதை என்ற நாள்களில் நீ செய்ய வேண்டும் என்றால் வியாழன் ஞாயிறு இந்த தினங்களில் நீ செய்தால் பலன் உடனே கிடைக்கும் என் குழந்தையே. அது என்ன தெரியுமா? முதலாக நீ எப்போதும் வாழ்க்கையில்
வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் இதுவரை எனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய கண் திருஷ்டிகளும் என் மீது விழுந்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக யாரை கண்டும் மனதில் குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். அதன் பிறகு என் குழந்தையே, உன்னுடைய கையில் இருக்கின்ற இரண்டையும் உன்னுடைய தலையை சுற்றி வலதுபுறம் 3 முறையாகவும் இடதுபுறம் 3 முறையாகவும் சுற்றிவிட்டு அப்படியே கொண்டு போய் நெருப்பில் போட்டு விட வேண்டும் என் தங்கமே. அது நல்ல மிளகு அல்லது வெடித்து சிறிதளவு இருந்தாலும் கூட உன்னை ஆட்டி படைத்த கண்திருஷ்டிகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று ஓடுகின்றது என்று அர்த்தம் என் தங்கமே. இப்படித்தான் அனைவரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். அந்த நொடியே அதன் பிறகு உன் மனதிற்குள் ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும். அங்கு வெடிக்கும் வெடித்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் வெடித்து சிதற ஓடவிடும் என் தங்கமே. இது எல்லாமே உன் கண்ணுக்கு முன்னால் நடக்க தொடங்குகின்றது. உன்னுடைய இல்லத்திலேயே இருந்து கொண்டு யார் உன் மீது கண் திருஷ்டிகளை போடுகிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய எந்த ஒரு பாதிப்புகளும் வந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல என் செல்வமே, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் குற்றம் குறை கண்டுபிடிக்கின்ற ஒரு சில உனக்கு வேண்டுமென்ற இதை எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் இருக்கின்றார்கள் என் தங்கமே. அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய காலம் நேரம் மிக விரைவாக வரப்போகின்றது. அதற்கு முன் நீ அந்த கண் திருஷ்டியை போக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த தாயானவள் முன்னே உனக்கு இதையெல்லாம் சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே. உன் வீட்டில் நடந்த சுபகாரியங்களுக்கெல்லாம் கண்திருஷ்டி பட்டிருக்கும். இதை செய்துவிடு என் பிள்ளையே. தீய எண்ணங்களை கொண்டவர்களின் எண்ணங்கள் எல்லாம் சிதறப்போகின்றது. மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக விடக்கூடாது, இறந்துவிடவும் முடியாது என் தங்கமே. அவர்கள் உன்னை பற்றி நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ஒருபோதும் உண்மையாகி விடாது. ஆனால் நீ செய்கின்ற செயலில் எப்போதும் பின்வாங்கி விடாதே என் குழந்தையே. இருக்கின்ற சந்தோஷத்தை நீ ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுத்து விடாதே. ஆனால் வேலையை மட்டும் நீ சரியாக செய்வாயா என் குழந்தையே? இதை தொடர்ந்து 1 மாதம் செய்து வந்தால் உனக்கு ஏற்படுகின்ற கண் திருஷ்டி மொத்தமாக எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். அதன் பிறகு இது வாழ்க்கை இனிமையாக நல்ல பலன்களோடு கிடைக்க தொடங்கும் என் தங்கமே. நல்ல செய்திகள் தேடி வர செய்யும் என் தங்கமே. வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு நல்ல பிடிமானம் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மால் கடக்க முடியாத அது எல்லாம் நீ விரைவில் கடந்து விடுவாய் என் தங்கமே என்ற நம்பிக்கை உனக்குள் அதிகரிக்கப்படும். எந்த ஒரு எதிரியாலும் துரோகியாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். அதன் பிறகு கிடைக்கக்கூடிய தெம்பானது உன்மேல் வலிமையானது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்வமே. எல்லோருக்கும் உன்னை போலத்தான் அவர்களும் வாழ்க்கையிலும் அமைந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அதனால் உன்னுடைய எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக வைத்துக்கொள். நல்லவற்றை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய வெற்றி எந்தவித அசம்பாதிகங்களும் எந்தவித ஆன்மீக சக்திகளும் தடுத்துவிட முடியாது என்பதை மறந்துவிடாதே என் செல்வமே. உன்னுடைய செயல்களுக்கு இந்த தாயானவள் எப்போதும் உன்னுடன் துணையாக வந்து கொண்டிருப்பேன். நல்வழியையும் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். ஒருவேளை நீ ஏதேனும் தவறுகள் செய்தால் கூட அதை அங்கே நிறுத்தி உனக்கு சுட்டிக்காட்டி உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்வழி செய்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அது வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்க போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றிகளை காண போகின்றாய். ஒவ்வொரு படியையும் நீ கடந்து வெற்றியை அடையும்
உச்சத்தில் அமரப் போகின்றாய் என்பதை மறந்து விடாதே. ஒரு நாளும் உன் தாய் உன் கை விடமாட்டேன். இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனைகள் தடைகளை கடக்க உன் தாய் துணையாக நின்றேனோ அதே போல்தான் இன்றும் இனிமேலும் நடக்கும் என் தங்கமே. நீ சென்றால் அதை வெற்றியடைய செய்வேன். நீ எதிர்பார்த்ததை போல உன்னுடைய வாழ்க்கை இனி இனிமையாக அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயானவள் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலை எல்லாமும் மாறி அமைந்துவிடும். அதற்கான சக்திகளை நான் உனக்குள்ளே கொடுத்து தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த காளி தேவி சக்தியை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த தாயானால் பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சிதான் உன்னுடைய வெற்றிக்கான முதல் படி என்று நினைத்துக்கொள் என் தங்கமே. உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க உன்னை நான் வெற்றி பெற செய்வது மட்டும்தான் நான் என் தங்கமே. உனக்கு ஒரு ஊந்துகோலாக மட்டும்தான் உன் தாயால் இருக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ எதிர்த்து போராட கற்றுக்கொள். உன் அப்பனை போல உன் தாயானவள் உனக்கு துணையாக இருப்பாள். உன் முயற்சிகளில் நான் கை கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டு அதை பலமாக செய்து முடி என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நீ எப்போதும் எதிர்மறையாகவே வைத்து கொண்டு அது மட்டுமல்லாது எப்போதும் நீயாகவே உனக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றாயே. அப்போது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் தான், என்னால் முடியும், என்னால் முடியும் என்ற வார்த்தை உன் மனதில் இருந்து வருகின்றது. அதை நீ செய்து காட்டு என் தங்கமே. இந்த வேளை இதனை சிறப்பாக செய்து முடியும் என்ற நம்பிக்கை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் நேர்மறையாக மிக அழகாக சிந்தித்து தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையும் மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் என் தங்கமே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டும் செய்வார்கள். தவறுகள் செய்வர்களையோ துரோகம் செய்பவர்களையோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதாவது தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் குழந்தையே, என் அன்பு பிள்ளையே. உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படியாக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான், உன்னுடைய நன்மையாக அமைய போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்படுவது போல வாழ்க்கை அமைவது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் நீ இந்த தாயானவளை நம்பிக்கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டு வருவதால்தான் நீ எதிர்பார்ப்பதை விட உன் வாழ்க்கையில் அழகான சிறப்பான நிமிடங்கள் உனக்கு அமைகின்றது என் தங்கமே. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி நீ வாழ்வதாலே உன்னுடைய வாழ்க்கை அழகாக தெரிகின்றது. உன்னிடத்தில் தெரிகின்ற தவறுகள் செய்பவர்களை, துரோகம் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்வமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இரு. அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது என்று எண்ணத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என் தங்கமே. அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிராக இருந்தாலும் சரி அல்லது அலட்சியமாக செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனமாக மட்டும் பதிலாகவும் பரிந்துரையாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுவதல்ல, எப்போதும் எல்லாவற்றையும் அவரவர்களுக்காக உணர்த்து கொள்பவராக நீ எப்போதும் மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் தங்கமே. கெட்டதாக நீ என்னிடத்தில் எந்த விஷயத்தையும் சொன்னதில்லை. அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து
உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி இருக்குவேன் என் தங்கமே என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்க இருக்கும், எனக்கு கிடைக்க இருக்கும், அவ்வளவுதான் என் தங்கமே. உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இவ்வளவுதான் உன் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது. இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை ஏமாற்றம்தான் கிடைக்கப் போகின்றது எல்லி சொல்லிக் கொண்டிருந்த உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும் என் தங்கமே. உன் வாழ்க்கை அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. என் குழந்தையே, உன் கடன் பிரச்சனைகள் தீரத்தான் போகிறது, உன் இல்லத்தின் பண பெருக்கம் பெறப்போகிறது, என் குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதேபோல எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். என் குழந்தையே, வெறும் வாய்ப்பேச்சு என்று நினைத்து விடாமல் இப்படியே உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படியாக இந்த வாரம் முழுவதும் நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசுவதில் என்றால் மனதில் நீ அப்படித்தான் நினைத்து சந்தோஷமாக வேண்டும் என் தங்கமே. அதைத்தான் நான் உன்னை சத்திய வாக்கு என்று சொல்கின்றேன். இந்த எண்ணமாவது உனக்கு முழுமையான மனதோடு இருக்க வேண்டும் என்றால், அப்படி இருக்கும் பட்சத்தில் அது அனைத்தும் மெய்படும் என்று நீ மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே. என்னுடைய சக்தியினால் தான் உனக்குள் இத்தனை மாற்றங்களும் நீ அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. உன் தாயானவள் உனக்கு செய்து கொண்டிருக்க அத்தனையுமே நான் உன் அருகில் வந்து நிற்பது கூட சக்தி இல்லாமல் தான் வலுவிழந்து சென்றுவிடும். இதனால் இதை இரண்டையும் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. என் குழந்தையே, வாழ்க்கை வெற்றி தோல்வி யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் வாழ்க்கை வெற்றி என்பது யாராலும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கே. அவர்கள் போராட்டங்கள் அதிகமாக வேண்டும் என்று அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டுகளை ஏறப்போகிறாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ எனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. சென்ற வாரத்தில் நீ பட்ட கஷ்டங்கள் வரும் காலத்தில் உனக்கு விதையாகவும் மலராகவும் இருக்கும் என் தங்கமே. உன் மகிழ்ச்சியான மலரைத்தான் உன் தாய் உன்னிடம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இவை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கான வரமாக உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இதை மறந்து விடாதே. இந்த தாயின் மனதார நேசித்த உன்னை நான் என்றும் கைவிட்டு விடமாட்டேன். உனக்கான நல்லதை நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் அரவணைப்பும் உன்னை என்றும் சூழ்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.